புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்காத மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம். புதுச்சேரியில் வரும் 10ஆம் தேதி அதிமுக சார்பில் மாபெரும் பேரணி மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிப்பு. அதிமுக எம்பி சி.வி. சண்முகம் தலைமையில் புதுச்சேரியில் பேரணி மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும். கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு. புரட்சி தலைவர் குறித்து அவதூறாக பேசிய ஆண்டிமுத்து ராசா வரும் நாடாளுமன்ற தேர்தலில் நிற்க தடை விதிக்கும் வகையில் நடவடிக்கை. தேர்தலில் ஆண்டிமுத்து ராசா நிற்க தடை விதிக்கும் வகையில் சட்ட விதிகளை முன்னெடுப்போம் என அதிமுக வழக்கறிஞர் பிரிவு உறுதி. வரும் 7ஆம் தேதி நடைபெறும் முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் தோழமை கட்சி தொழிற்சங்கத்துடன் மீண்டும் வேலைநிறுத்த போராட்டம். அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் கமலக்கண்ணன் உறுதி. நீதிமன்றம் அறிவுறுத்திய பின்னர் ஆம்னி பேருந்து உரிமையாளர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய விடியா திமுக அரசின் சிஎம்டிஏ அதிகாரிகள். கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்பதைப் போல ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் போராட்டம் நடத்துவார்கள் என்பதற்காக கண் துடைப்பிற்காக பேச்சுவார்த்தை நடத்திய அவலம். தமிழகத்திலும் எந்த தொகுதியிலும் போட்டியிட கார்த்தி சிதம்பரத்திற்கு வாய்ப்பு வழங்கக்கூடாது என சிவகங்கை காங்கிரஸ் கூட்டத்தில் அதிரடி தீர்மானம். சுதர்சன ஆட்சியப்பன் கே.ஆர். ராமசாமி பங்கேற்ற கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தால் உச்சத்தில் உட்கட்சி பூசல். விடியா திமுக அமைச்சர் ஏவா வேலு மகனை அண்ணாமலையார் கோவில் ராஜகோபுரம் வரை உள்ளே கார் அழைத்து வந்த ராஜமரியாதை செய்த மாவட்ட ஆட்சியர். ஆட்சியர் விதிமுறைகளை மீறி அமைச்சர் குடும்பத்தினருக்கு வெண் சாமரம் வீசுவதைப் போல நடந்து கொள்வதாக பக்தர்கள் குற்றச்சாட்டு. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே கொலை முயற்சி வழக்கில் தலைமறைவாக உள்ளவர்களை கைது செய்ய கோரி போராட்டம் நடத்திய பட்டேல் இன மக்கள் மீது போலீசார் தடியடி. பொம்மை பொம்மை முதலமைச்சரின் கீழ் செயல்படும் ஏவல் துறையை கண்டித்து பட்டேல் இன மக்கள் சாலை மறியல் போராட்டம். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் அருகே நீதிமன்ற உத்தரவின்படி உடனடியாக தூண்டில் வளைவு அமைக்க வேண்டும். விடியா திமுக அரசுக்கு மீனவர்கள் கோரிக்கை. தூண்டில் வளைவு அமைப்பது தொடர்பான வழக்கில் மக்களுக்கு துணை நிற்க வேண்டிய அரசு நீதிமன்றத்தில் மீனவர்களுக்கு எதிராக வாதிடுவது ஏற்கத்தக்கது அல்ல. விடியா திமுக அரசு நடவடிக்கை எடுக்காவிட்டால் போராட்டத்தை தீவிரப்படுத்துவோம் என மீனவர்கள் எச்சரிக்கை. உறங்கிக் கொண்டிருக்கும் விடியா திமுக அரசால் மூலப்பொருட்களின் விலையேற்றம் அதிகரித்து வருவதால் கட்டுமான பணிகள் பாதிப்பு. விலை ஏற்றத்தை கட்டுக்குள் வைக்க நடவடிக்கை எடுக்க ஈரோடு கட்டுமான பொறியாளர்கள் சங்கத்தினர் வலியுறுத்தல். புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வை அதிகரிக்கும் வகையில் இன்று உலக புற்றுநோய் தினம் அனுசரிப்பு. விடியா திமுக அரசு புற்றுநோய் விழிப்புணர்வு குறித்த முன்னெடுப்பை காற்றில் பறக்கவிட்டதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தருமபுரியில் ஆன்லைன் சூதாட்டத்தில் 5 லட்சம் ரூபாயை இழந்தவர் கடிதம் எழுதி வைத்துவிட்டு தீக்குளித்து தற்கொலை. ஆன்லைன் சூதாட்டத்தை தடை செய்ய முடியாத கையாளாகாத விடியா திமுக அரசு மீது மக்கள் கடும் ஆத்திரம். மதுரை மாவட்டம் குருவித்துறையில் தாழ்வாக செல்லும் மின் கம்பிகளால் உயிர் பலி ஏற்படும் அபாயம். அசம்பாவிதம் ஏதும் நிகழும் முன்பு விடியா அரசு நடவடிக்கை எடுக்க மக்கள் வலியுறுத்தல். திருவண்ணாமலை அருகே பட்டா வழங்குவதற்கு 80,000 ரூபாய் லஞ்சம் கேட்ட விஏஓ கைது. விடியா திமுக ஆட்சியில் நாளுக்கு நாள் லஞ்ச லாவண்யம் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் வேதனை. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே 3 வயது குழந்தைக்கு பாலியல் தொந்தரவு அளித்த முதியவர் போக்சோ சட்டத்தில் கைது. விடியா திமுக ஆட்சியில் பெண் குழந்தைகள் பாலியல் சீண்டலுக்கு ஆளாவது தொடர்கதையாக இருப்பதாக பெற்றோர் குற்றச்சாட்டு.
நாகை அருகே நூதன முறையில் இருசக்கர வாகன பெட்ரோல் டேங்கில் சாராயம் கடத்திய நபர் கைது. அதிகரித்து வரும் கள்ள சாராய கடத்தலை தடுக்க முடியாமல் பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள ஏவல் துறை திணறல். காஞ்சிபுரம் அருகே சொகுசு கார் இருசக்கர வாகனம் மோதிக்கொண்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் சிசிடிவி காட்சிகள் வெளியாகின. விடியா திமுக அரசு சாலை விதிகளை மீறும் வாகன ஓட்டிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்காததே விபத்துகளுக்கு காரணம் என பொதுமக்கள் கருத்து. ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அருகே டாஸ்மாக் கடை ஊழியரின் கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டி பணம் கொள்ளையடித்தது தொடர்பாக 3 கைது. விடியா திமுக ஆட்சியில் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத நிலை இருப்பதாக டாஸ்மாக் ஊழியர்கள் புலம்பல். மதுரையில் பெண் தங்கியிருந்த அறையில் நகைகளை கொள்ளையடித்த தங்கும் விடுதி ஊழியர்கள் 2 கைது. விடியா திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாக பொதுமக்கள் கருத்து. கடலூர் மாவட்டம் சிறுபாக்கத்தில் 96 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 2 மாதங்களுக்கு முன்பு அமைக்கப்பட்ட சாலையில் விரிசல்கள் ஏற்பட்ட அவலம். விடியா திமுக ஒப்பந்தாரர்கள் தரமற்ற சாலை அமைத்து மக்கள் வரிப்பணத்தை கொள்ளையடிப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் அல்சரால் பாதிக்கப்பட்டு வந்த காவலர் தூக்கிட்டு தற்கொலை. விடியா திமுக அரசு காவலர்களின் பணிச்சுமையை குறைக்க நடவடிக்கை எடுக்காததே உயிரிழப்புகளுக்கு காரணம் என குற்றச்சாட்டு. ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே 2 அரசு பேருந்துகள் பழுதாகி நடுவழியில் நின்றதால் பயணிகள் கடும் அவதி. விடியா திமுக அரசு காலாவதியான பேருந்துகளை இயக்கி மக்களின் உயிருடன் விளையாடுவதாக பயணிகள் ஆதங்கம். பஞ்சாப் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் திடீர் ராஜினாமா. தனிப்பட்ட காரணங்களுக்காக ராஜினாமா செய்வதாக விளக்கம். டெல்லி அரசின் மதுபான கொள்கை முறைகேடு தொடர்பாக 5 முறை சம்மன் அனுப்பியும் ஆஜராகாத டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் மீது டெல்லி கூடுதல் தலைமை பெருநகர மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை புதிதாக வழக்கு பதிவு. கனடாவின் தேர்தலில் தலையிடும் வெளிநாட்டு அச்சுறுத்தல் என இந்தியா மீது கனடா புலனாய்வு அமைப்பு குற்றச்சாட்டு. விசாரணை நடத்த உத்தரவிட்ட கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவால் இரு நாட்டு உறவில் மேலும் விரிசல். பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான் கான் இஸ்லாமிய நடைமுறைக்கு எதிராக திருமணத்திற்கு முன் சட்டவிரோத உறவில் இருந்ததாக தொடரப்பட்ட வழக்கு. இம்ரான் கான் மற்றும் அவரது மனைவிக்கு தலா 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிப்பு. இங்கிலாந்துக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் பும்ரா 6 விக்கெட்டுகள் வீழ்த்தி அசத்தல். இந்திய அணியின் அபார பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் 253 ரன்களில் சுருண்டது இங்கிலாந்து. சொந்த மண்ணில் அமைக்கப்பட்ட சுமாரான பிச்சுகள் காரணமாக இந்திய அணியின் பேட்டிங் தரம் குறைந்திருப்பதாக சௌரவ் கங்குலி வருத்தம். சூழலுக்கு சாதகமான மைதானத்தை அமைத்து வெற்றி பெறலாம் என்ற எண்ணத்தை கைவிட பிசிசிஐக்கு கோரிக்கை. கர்ப்பப்பை வாய் புற்றுநோயால் பாலிவுட் நடிகை பூனம் பாண்டே உயிரிழந்ததாக கூறப்பட்ட விவகாரம். தான் உயிருடன் இருப்பதாகவும் புற்றுநோய் விழிப்புணர்வை ஏற்படுத்தவே மேலாளர் மூலம் அவ்வாறு தெரிவித்ததாகவும் பூனம் பாண்டே இன்ஸ்டாவில் பதிவு.